வாழ்க்கையினுடைய இறுதி தருணத்தில் தான் உணர்கின்றேன், வாழ்க்கையின் கட்டுப்பாட்டில் கிடையாது. முதல் நோக்கம் அவர்கள் இந்த கொடுக்கப்பட்ட மானிட வாழ்வை திருப்தியாக, நிறைவாக, மகிழ்வாக வாழ வேண்டும். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளம் வளமையாக இருந்தது என்றால் அவர்கள் தங்களது சுற்றுப்புறத்தையே வளமையாக வைத்துக் கொள்வார்கள். உள்ளத்தை வெறுமையாக வைத்துக் கொண்டார்கள் என்றால் தங்களது சுற்றுப்புறத்தையும் வெறுமையாக ஆக்கிவிடுவார்கள். இதுதான் மனிதர்களுக்கு நடப்பது. பல மனிதர்களது உள்ளம் நிறைவில்லாமல் வெறுமையாக இருக்கிறது. எனவே இந்த பூமியை வெறுமையான ஒன்றாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு கற்பனை கதை. ஒரு முறை கடவுள் வானக தூதர்களோடு பேசிக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது வானதூதர் ஒருவர் கடவுளை பார்த்து கேட்டாராம், கடவுளே, உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த பூ உலகில் எத்தனையோ விஷயங்களை படைத்திருக்கிறீர். பூமியை படைத்திருக்கிறீர். இந்த பூமியில் மரம், செடி, கொடிகளை படைத்திருக்கிறீர். விலங்குகளை படைத்திருக்கிறீர். மனிதர்களை படைத்திருக்கிறீர். இந்த எல்லா படைப்புகளுக்கும் ஒரு நோக்கம் இருப்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. தாவரங்கள் ஏன் படைக்கப்பட்டன? மரங்கள் ஏன் படைக்கப்பட்டன? பலன் கொடுப்பதற்காக, நிழல் கொடுப்பதற்காக படைக்கப்பட்டன. விலங்குகள் ஏன் படைக்கப்பட்டன? ஒரு விலங்கு மற்றொரு விலங்குக்கு இரையாக வேண்டும். இந்த பூமியினுடைய சுழற்சி முறை, நேச்சுரல் சைக்கிள் என்று சொல்வார்கள், இது நடந்தேற வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறேன். ஆனால் மனிதர்களை ஏன் படைத்தீர் என்கின்ற ஒரு கேள்வியானது எங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. நீர் மனிதரை படைத்ததனுடைய நோக்கம் என்ன என்கிற கேள்வியை கேட்ட பொழுது கடவுள் வானதூதர்களை பார்த்து திரும்ப கேள்வி கேட்டாராம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மனிதர்களை நான் எதற்காக படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு வானதூதர் சொன்னாராம், இந்த பூமியினுடைய படைப்புகள் அனைத்தையும் ஆண்டு நடத்தத்தான் நீர் மனிதர்களை படைத்திருக்கிறீர் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறுவது போல தெரியவில்லையே. இந்த பூவுலகினுடைய படைப்புகள் அனைத்தையும் ஆண்டு வழி நடத்த நீர் மனிதர்களை படைத்தாலும் பல வேளைகளில் மனிதர்கள் இந்த பூமியை அழித்துக் கொண்டுதானே இருக்கின்றார்கள். வளமையான பூமியை வறுமையான ஒன்றாகத்தானே மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது முரண்பாடான ஒன்றாக இருக்கிறதே. இன்னும் சொல்லப்போனால் அறிவியல் வளர்ச்சிகள் அனைத்தும் மனித வாழ்க்கையையும் இந்த பூமியையும் அழித்துக் கொண்டுதானே இருக்கின்றன என்கிற பதிலை சொன்ன பொழுது கடவுள் சொன்னாராம், மனிதர்களை நான் படைத்ததனுடைய முதல் நோக்கம் அதுவல்ல. முதல் நோக்கம் அவர்கள் இந்த கொடுக்கப்பட்ட மானிட வாழ்வை திருப்தியாக, நிறைவாக, மகிழ்வாக வாழ வேண்டும். எந்த ஒரு மனிதர் தனக்கு கொடுக்கப்பட்ட மானிட வாழ்வை நிறைவாக வாழுகிறாரோ அவர் தன்னை சுற்றி இருக்கின்ற நடக்கிற நிகழ்வுகளை, தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லாவற்றையும் மிகச் சிறப்பான வகையில் பார்த்து கொள்வார். பல வேளைகளில் புற உலகில், அதாவது வெளி உலகில் மனிதர்கள் அழிவுக்குரியவர்களாக இருப்பதற்கான காரணம் தங்களுக்கு உள்ளே அவர்கள் நிறைவற்றவர்களாக, திருப்தியற்றவர்களாக, நிம்மதியற்றவர்களாக இருப்பதுதான் காரணம் என்று சொன்ன பொழுது ஒரு வானதூதர் சொன்னாராம், ஆச்சரியமாக இருக்கிறதே, மனிதர்களை திருப்தியாக நிறைவாக வாழ படைத்திருக்கிறீரா? அப்படி என்றால் ஏன் மனிதர்கள் நிறைவாக வாழ்வது இல்லை? ஏன் மனிதர்கள் திருப்தியாக வாழ்வது கிடையாது? ஏன் அவர்களது வாழ்க்கை நிறைவற்ற ஒன்றாக இருக்கிறது? ஏன் அவர்களது வாழ்க்கை மகிழ்ச்சியற்ற ஒன்றாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது கடவுள் சொன்னாராம், இங்குதான் பிரச்சனை. தங்களது வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை தேடுவதாக எண்ணிக்கொண்டு தங்களது மகிழ்ச்சியை தாங்களாகவே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளமை வயதில் ஏராளமான ஆற்றல்களோடும் ஏராளமான வல்லமையோடும் தங்களது மகிழ்ச்சியை தேடுகின்ற பலர் நாட்கள் ஆக ஆக மகிழ்ச்சியை துளைத்தவர்களாக சோகமான முகத்தோடு வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சோகமான உணர்வுதான் சுற்றி உள்ள எல்லாவற்றிலுமே பிரதிபலிக்கிறது. தங்களை அழித்துக் கொள்கிற அவர்கள் காலப்போக்கில் பிறரையும் அழிக்க துணிந்து விடுகிறார்கள். எனவே அவர்களது வாழ்வும் நிறைவற்ற ஒன்றாக இருக்கின்றது. பிறரையும் அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வானதூதர் சொன்னாராம், ஏன் அவர்கள் தங்களுக்கு இந்த மனித வாழ்க்கையினுடைய முதல் நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை?
ஏன் அவர்கள் திருப்தியாக வாழ்வதில்லை? ஏன் நிறைவாக வாழ்வதில்லை? இதற்கான காரணம் என்ன என்று கேட்டபொழுது கடவுள் சொன்னாராம், அவர்களுக்கு நான் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த சுதந்திரத்தை பொறுத்து அவர்கள் எதை தேடுகிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. பொருளை தேடினார்கள் என்றால் அது மகிழ்ச்சியை கொடுப்பது போல தோன்றி அவர்களது மகிழ்ச்சியை அளித்துவிடும். தங்களது வாழ்க்கையில் உறவை தேடினார்கள் என்றால், மனிதர்களோடு உறவு, என்னோடு உறவு, இயற்கையோடு உறவு என்று பல்வேறு வகையான உறவுகள் இருக்கின்றனவே, இந்த உறவை தேடினார்கள் என்றால் அவர்களது வாழ்வு நிறைவான ஒன்றாக, மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கும் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, மனித வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஏராளமான வசதிகள் உண்டு, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிற நபர்கள் எத்தனை பேர் என்கிற கேள்வியை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சியாக, திருப்தியாக, நிறைவாக வாழக்கூடிய மனிதர்களது எண்ணிக்கை மிக குறைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கதை சொல்வார்கள். நண்பர்கள் இருவர் காடு வழியாக போய்கொண்டிருந்தார்கள். போய்கொண்டிருந்த பொழுது திடீரென ஒரு கரடி அவர்களை துரத்த ஆரம்பித்தது. உயிருக்கு பயந்து இருவருமே ஓடினார்கள், வெகு வேகமாக ஓடினார்கள். ஓடிக்கொண்டிருந்த பொழுது கரடியிலிருந்து தப்பிப்பதற்காக ஒருவன் ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டான். இன்னொருவன் அருகில் இருந்த ஒரு குகைக்குள் அடைக்கலம் புகுந்தான். எனவே மரத்தில் ஒருவன் ஏறியவுடன் கரடியானது தரையில் அமர்ந்து கொண்டது. எப்பொழுதாவது இறங்கி வருவான், அவனை கொன்றுவிடலாம் என்று. குகைக்குள் சென்ற நண்பன் அங்கு என்ன நடந்தது என்றால், குகைக்குள் சென்றான். சிறிது நேரம் கழித்து குகைக்கு வெளியே எட்டி பார்த்தான். இங்கு ஒரு கரடி மரத்தினுடைய அருகில் இருப்பதை பார்த்து மீண்டும் குகைக்குள் சென்றான். குகைக்குள் சென்ற அவன் மீண்டும் குகையை விட்டு வெளியில் வந்தான். இப்படி 3-4 முறைகள் நடந்தது. இதை மரத்தில் இருந்த நண்பன் பார்த்துவிட்டு கேட்டானா, முட்டாள், இங்குதான் கரடி அமர்ந்து கொண்டிருக்கிறதே, குகைக்குள்ளே பாதுகாப்பாக இருக்க வேண்டியதுதானே, ஏன் குகையை விட்டு வெளியில் வந்து உனது தலையை காட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த நண்பன் சொன்னாராம், குகைக்கு உள்ளும் ஒரு கரடி இருக்கிறது, அது தூங்கிக் கொண்டிருக்கிறது, எப்பொழுது எழும் என்று தெரியாது, என்னால் உள்ளேயும் இருக்க முடியவில்லை, என்னால் வெளியிலும் வர முடியவில்லை என்று சொன்னானாம். இதுதான் பல மனிதர்களது வாழ்வு. தாங்கள் வாழுகின்ற இடத்தில் அது குடும்பமாக இருக்கலாம், குழுமமாக இருக்கலாம், இருக்கிற இடத்திலும் நிம்மதியாக இருப்பதில்லை. வெளியில் வந்து மகிழ்ச்சியை தேடினாலும் அங்கு மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. எங்கு போனாலும் அவர்களது வாழ்வு நிறைவற்ற ஒன்றாக, திருப்தியற்ற ஒன்றாக இருக்கின்றது. ஒருவர் மருத்துவரிடம் சென்றாராம். மருத்துவர் அவருடைய நோய்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு மருந்தை சிறு சிறு பைகளில் போட்டு அவற்றின் மீது சாவுக்கு முன், சாவுக்கு பின் என்று எழுதினாராம். இதை பார்த்தவுடன் அந்த நபர் அலறி, என்ன டாக்டர் எழுதுறீங்க, சாவுக்கு முன், சாவுக்கு பின் என்று எழுதுறீங்களே என்று கேட்டபொழுது டாக்டர் சொன்னாராம், ஏன் அலறீங்க, சாப்பாட்டுக்கு முன்னாடி, சாப்பாட்டுக்கு பின்னாடி என்று சொன்னாராம். இன்றைக்கு நமது வாழ்வானது சாவுக்கு முன், சாவுக்கு பின் என்றுதான் போய்கொண்டிருக்கிறது ஒழிய ஒரு நிறைவு கிடையாது, ஒரு திருப்தி கிடையாது. ஏனோது ஆனோவு என்ற வாழ்க்கை. அன்பிற்குரியவர்களே, இதற்கான அடிப்படை காரணம் என்ன? ஏற்கனவே அந்த உரையாடலில் நாம் கேட்டது போல, மனிதர்களாகிய நாம் உறவிற்காக படைக்கப்பட்டவர்கள். இத்தகைய உறவை அதிகமாக்கி, நட்பை ஆழமாக்கி, பிறருக்கும் நமக்கும் உள்ள இணைப்பில் பலம் கண்டு அதில் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்பதுதான் இறைவனது விருப்பம். ஆனால் பல வேளைகளில் நமது நாட்டம், நமது நோக்கம் பொருளாக இருக்கின்றன. வழக்கமாக உளவியலை சொல்வார்கள், மனித வாழ்க்கைக்கு 2 விதமான முன்மாதிரிகள் உண்டு. இவற்றை மாடல், மாதிரி என்று சொல்வார்கள். ஒன்று அலெக்சாண்டர் மாதிரி, இன்னும் ஒன்று இயேசு மாதிரி. அலெக்சாண்டர் மாடல், ஜீசஸ் மாடல். அலெக்சாண்டர் முன்மாதிரி என்பது என்ன? இயேசுவின் முன்மாதிரி என்பது என்ன? அலெக்சாண்டருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், இந்த உலகில் எவ்வளவு செல்வம் சேர்க்க வேண்டுமோ அவ்வளவு செல்வம் சேர்க்க வேண்டும், எவ்வளவு நாடுகளை வெல்ல வேண்டுமோ அவ்வளவு நாடுகளை வெல்ல வேண்டும், எந்த அளவிற்கு பணத்தையும் பொருளாதாரத்தையும் புகழையும் சேர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தையும் புகழையும் பொருளாதாரத்தையும் சேர்க்க வேண்டும் என்று எண்ணியவன் அலெக்சாண்டர்.
தனது இளம் வயதிலேயே பேரரசனாக மாறிய அவன் படையை திரட்டி கொண்டு அன்றைய சூழ்நிலையில் எது உலகம் என்று கருதப்பட்டதோ அந்த உலகத்தினுடைய பெரும்பகுதியை வெற்றி கொண்டான். ஆனால் இப்படிப்பட்ட புகழையும் பெரும் வெற்றியையும் பணத்தையும் சேர்த்த அலெக்சாண்டருடைய இறுதி தருணங்கள் எவ்வாறு இருந்தன நாம் அனைவருக்கும் தெரியும். அவர் தன்னுடைய சாபின், அவர் 32 வயதிலே இறந்து போனார். சாபினுடைய இறுதி நேரத்தில் தனது படை தளபதிகளை அழைத்து 3 கோரிக்கைகளை வைத்தாராம். முதல் கோரிக்கை என்னவென்றால், நான் இறந்த பிறகு எனது சவப்பெட்டியை, எனது உடல் இறந்த பிணம் இருக்கின்ற அந்த பெட்டியை மருத்துவர்கள் தான் சுமந்து வர வேண்டும். இரண்டாவதாக, அந்த பெட்டியினுடைய வெளிப்புறமாக எனது 2 கைகளும் திறந்த நிலையில் தொங்கப்பட வேண்டும். மூன்றாவது கோரிக்கை என்னவென்றால், புதைக்கப்படுகிற இடத்திற்கு இந்த பெட்டி எடுத்துச் செல்லப்படுகின்ற பொழுது வழி எங்கும் நான் நாடுகளில் இருந்து கொண்டு வந்த பொன், வெள்ளி, முத்து, வைடூரியம் அவை அனைத்தும் அந்த பாதையில் தெளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். படைத்தளபதிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்லுகிறீர்கள்? எதற்காக இந்த 3 வினோதமான கோரிக்கைகளை வைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவன் சொன்னானா, முதல் கோரிக்கையினுடைய நோக்கம் என்னவென்றால், எனது வாழ்வை நான் கட்டுப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டிருந்தேன். என் வாழ்க்கை என் கையில், என்னால் இந்த வாழ்வை நான் நினைக்கின்ற வகையில் செலுத்தி நான் நினைக்கின்ற வகையில் திருப்தியாக்கிக் கொள்ள முடியும் என்று எண்ணினேன். ஆனால் வாழ்க்கையினுடைய இறுதி தருணத்தில் தான் உணர்கின்றேன், வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் கிடையாது. இந்த வாழ்க்கையில் ஒரு வினாடியை கூட என்னால் அதிகமாக்கிக் கொள்ள முடியவில்லை. இவ்வளவு புகழை பெற்ற அலெக்சாண்டர் மிக இளவயதிலேயே சாகிறேன். உலகத்தினுடைய சிறந்த மருத்துவர்கள் என்னோடு இருந்தாலும் என்னால் ஒரு நிமிடத்தை கூட கூட்டி அதிகமாக்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த வாழ்க்கையின் மீது எனக்கு கட்டுப்பாடு இல்லை, இந்த வாழ்க்கை தான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் மருத்துவர்கள் எனது பெட்டியை, சவப்பெட்டியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன். இரண்டாவது கோரிக்கையினுடைய நோக்கம், இவ்வளவு வெற்றிகளை பெற்ற அலெக்சாண்டர், இவ்வளவு புகழை பெற்ற அலெக்சாண்டர், இவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்த அலெக்சாண்டர் தனக்கு உள்ளே வெறுமையானவனாக, ஒன்றுமில்லாதவனாக இருந்திருக்கிறான் என்ற உண்மையை இந்த உலகம் உணரட்டும் என்பதற்காகத்தான் அந்த இரண்டாவது கோரிக்கையை வைத்தேன். மூன்றாவதாக, நான் கஷ்டப்பட்டு தேடிய பொன், வெள்ளி, வைடூரியம், முத்து போன்றவை அனைத்தும் இப்பொழுது ஒன்றுமில்லாதவையாக, மண்ணுக்கு சமமானவையாக, புழுதிக்கு சமமானவையாக தோன்றுகின்றன. எனது வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன் என்கிற செய்தி இந்த உலகம் முழுவதும் சென்றடையட்டும் என்று சொன்னானாம். அன்பிற்குரியவர்களே, இதுதான் அலெக்சாண்டர் மாடல். வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுகிறோம், போராடுகிறோம், பணத்தை சேர்க்க வேண்டும், பொருளை சேர்க்க வேண்டும். நாட்கள் ஆக ஆக இவை ஒன்றுமில்லாதவையாக மாறிவிடுகின்றன. இவை வந்தால் வாழ்க்கை வளமாகிவிடும், வாழ்க்கை நிறைவாகிவிடும் என்று தேடி ஓடினோம். ஆனால் இன்றோ வாழ்க்கை நிறைவற்ற ஒன்றாக, நிம்மதியற்ற ஒன்றாக இருக்கிறது. ஆஸ்திரேலிய நாட்டில் போனி என்கிற ஒரு செவிலி, நர்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, போனி என்கிற ஒரு செவிலி இருந்தார். அவர் எங்கு வேலை பார்த்தார் என்றால், இறக்கின்ற தருவாயில் உள்ள முதியவர்களோடு பணி செய்து கொண்டிருந்தார். இந்த செவிலி, இந்த நர்ஸ் இறக்கிற தருவாயில் உள்ளவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பது வழக்கம். என்ன கேள்வி என்றால், ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக, 70 ஆண்டுகளாக, 80 ஆண்டுகளாக இந்த வாழ்வை வாழ்ந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய பின்னணியில் உங்களுக்கு அனுபவம் கிடைத்திருக்கிறது, பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து சில முதிர்ச்சியை பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த முதிர்ச்சியினுடைய பின்னணியில், இந்த அனுபவத்தினுடைய பின்னணியில் தொடக்கத்திலிருந்தே வாழ வேண்டும், சிறு வயதிலிருந்தே வாழ்வை மீண்டும் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்தார் என்றால் நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? இப்பொழுது வாழ்ந்து வந்திருக்கிறீர்களே, அதே போல வாழ்வீர்களா அல்லது வேறு மாதிரி வாழ்வீர்களா என்கிற கேள்வியை கேட்ட பொழுது ஏறத்தாழ 80லிருந்து 90% பேர் சொன்ன பதில் என்னவென்றால், வாழ்க்கையை வேற மாதிரி வாழ்வோம், இப்பொழுது வாழ்ந்தது போல வாழ மாட்டோம், வேறு மாதிரி வாழ்வோம் என்று சொன்னார்களாம். அன்பிற்குரியவர்களே, 60 ஆண்டுகளாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள்.
70 ஆண்டுகளாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றோம். ஆனால் 70 வயதில் நமக்கு ஞானம் பிறக்கிறது, இந்த வாழ்க்கையை வாழ்ந்த விதம் தவறு என்று. என்ன பிரயோஜனம்? கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்வை, அந்த ஒரு வாய்ப்பை வீணாக்கி விட்டோமே. இந்த சகோதரி, இந்த நர்ஸ் செவிலி அவர்களை பார்த்து மீண்டும் ஒரு கேள்வி கேட்டார். வாழ்க்கையை வேறு மாதிரி வாழ்வீர்கள் என்று சொன்னீர்களே, வேறு எப்படி வாழ்வீர்கள், வேறு மாதிரி எப்படி வாழ்வீர்கள் என்கிற கேள்வியை கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதிலை எல்லாம் ஒரு 6 பதில்களாக அவர் பிரிக்கின்றார். இந்த 6 பதில்களை மையமாக வைத்து ஒரு கட்டுரையை எழுதி 6 regrets of dying people என்கிற ஒரு கட்டுரையை எழுதினார். இறக்கிற தருவாயில் உள்ளவர்களுடைய 6 மன வருத்தங்கள் என்று சொல்லி கட்டுரையை எழுதினார். இந்த 6 காரணங்களுடைய சாராம்சம் என்னவென்றால், பொருளை மையமாக வைத்து வாழ்ந்த நாங்கள் உறவை மையப்படுத்தி வாழ்வோம் என்பதுதான். வாழ்க்கையில் பொருள் முக்கியம், இந்த பொருள்தான் முக்கியம் என்று வாழ்ந்து தேடி ஓடி இன்று வாழ்க்கை பொருளற்றதாக மாறிவிட்டது. இன்று வாழ்க்கை அர்த்தமற்றதாக மாறிவிட்டது. இப்பொழுதுதான் புரிகிறது பொருளை விட முக்கியமானது உறவு. எனவே இந்த உறவினுடைய தேவையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இனி சிறு வயதிலிருந்தே உறவை மையப்படுத்தி வாழ நாங்கள் முயற்சி செய்வோம் என்று சொன்னார்களாம். இதுதான் ஜீசஸ் மாடல் என்று சொல்லப்படுகிற இயேசுவினுடைய மாதிரி. அலெக்சாண்டர் பொருளை மையப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமற்றதாக இருப்பதாக உணர்ந்தார். ஆனால் இந்த சகோதரி செவிலி சந்தித்த முதியவர்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தம் உறவில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லுகிற செய்தி அதுதானே. அவரை போல மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் யாரும் கிடையாது. என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவரிடம் என்ன பொருள் இருந்தது? அவரிடம் என்ன வசதி இருந்தது? லூக்கா நற்செய்தியால் மிக தெளிவாக சொல்கிறார், மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆக தலை சாய்க்க கூட இடம் இல்லாமல், பொருளாதார வசதி இல்லாமல் வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிழ்வினுடைய உச்சத்தில், திருப்தியினுடைய உச்சத்தில் வாழ்ந்ததற்கான அடிப்படை காரணம் என்ன? அவர் உறவில் சிறந்திருந்தார். உறவு என்று சொல்லுகின்ற பொழுது மானிட உறவு மட்டுமல்ல, 4 வகையான உறவுகள் உண்டு. இவற்றை பற்றி நாம் அடுத்த உரையில் காண இருக்கின்றோம். இறைவனோடு உறவு, இயற்கையோடு உறவு, சக மனிதர்களோடு உறவு, தன்னோடு உறவு. அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு மனிதர் இந்த 4 வகையான உறவுகளில் வளர்கின்றாரோ அந்த மனிதர் ஒருவேளை பொருளாதாரத்தில் வறியவராக இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சியில் செல்வராக இருப்பார். அந்த மனிதர் புகழை பொறுத்த அளவில் ஒன்றுமில்லாதவராக இருக்கலாம், ஆனால் திருப்தியை பொறுத்த அளவில் மிக மேலானவராக இருந்து கொண்டிருப்பார். எனவேதான் விவிலியமானது இந்த அன்பினுடைய முக்கியத்துவத்தை, உறவினுடைய முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டிக்கொண்டே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 7வது பிரிவில் இறைமகன் இயேசு 2 நுழைவாயில்களை பற்றி பேசுகிறார், அல்லது 2 வழிகளை பற்றி பேசுகின்றார். ஒன்று அகன்ற வழி, இன்னும் ஒன்று குறுகிய வழி. அகன்ற வழி நிறைய பேர் போறாங்க, ஆனால் அழிவுக்கு செல்லக்கூடிய வழி என்று பார்க்கின்றோம். குறுகிய வழி மிக சில நபர்களே போகின்ற வழி, ஆனால் அதுதான் வாழ்வுக்கு செல்லக்கூடிய வழி என்று இறைமகன் இயேசு சொல்கிறார். இந்த 2 வழிகளையும் நாம் ஏற்கனவே சொன்ன கருத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கலாம். பொருளாதாரத்தை தேடுவது ஓரளவிற்கு எளிதானது. உறவை தேடுவதை விட நமக்கு தெரியும் உறவில் எவ்வளவு போராட்டங்கள் உண்டு. உறவை பற்றி பேசுவது எளிதானது, ஆனால் உறவை கட்டி எழுப்புகின்ற பொழுது புரிந்து கொள்ளாமை வருகிறது, உறவு சிக்கல்கள் வருகின்றன. இதைத்தான் இறைமகன் இயேசு குறுகிய வழி என்று சொல்கிறார். ஆனால் இந்த குறுகிய வழியின் வழியாக யார் பயணிக்கின்றார்களோ, வாழ்க்கையில் தாங்கள் சந்திக்கின்ற உறவு சிக்கல்கள், உறவு போராட்டங்கள், உறவு தடங்கல்கள், இவற்றையெல்லாம் எந்த ஒரு மனிதர் எதிர்கொண்டு தொடர்ந்து பயணிக்கின்றாரோ அவர் குறுகிய வழியின் வழியாக பயணிக்கிறார் என்று அர்த்தம். அவர் வாழ்வை கண்டுகொள்ளுவார். இதற்கு மாறாக பொருளாதாரத்தின் பின்னால், வசதியின் பின்னால், புகழின் பின்னால் போகின்ற பொழுது வாழ்க்கை நிறைவற்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. அது அழிவை நோக்கிய பயணமாக இருக்கிறது என்கிற ஒரு தெளிவைத்தான் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே,
இன்னும் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் நமது மனதில் இருத்துவது அவசியம். பல வேளைகளில் என்னதான் நமக்கு மீண்டும் மீண்டும் நம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதும் சரி, அல்லது பல்வேறு மோட்டிவேஷனல் டாக் என்று சொல்வார்களே, ஊக்க உரைகள் வழியாக உறவை நாம் தேட வேண்டும் என்கிற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டாலும் நம்மை அறியாமலேயே பொருளை நோக்கி நகரக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நாம் தேடுகின்ற வசதி நமக்கு உடனடியாக மகிழ்வை தருவது போல இருக்கின்றது. வசதி கூட கூட மகிழ்வு கூட வருவது போல இருக்கிறது. உலக வரலாற்றை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். இன்றைய தலைமுறை போல வசதி அனுபவிக்கிற தலைமுறை இதுவரைக்கும் எந்த தலைமுறையும் இருந்தது கிடையாது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு நமது மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களது வசதி நிலை எவ்வாறு இருந்தது, இன்றைக்கு நமது வசதி எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், இன்னும் சொல்லப்போனால் ஒப்பிடவே முடியாது. இன்று இருக்கின்ற வாகன வசதிகள் அன்று இருந்தனவா? இன்று இருக்கிற தொலை தொடர்பு வசதிகள் அன்று இருந்தனவா? இன்று இருக்கிற செய்தி பெருக்கம் அன்று இருந்ததா? இன்று எதை பற்றி வேண்டுமானாலும் நம்முடைய அலைபேசியில போய் ஒரு செய்தியை பற்றி தேவை, ஒரு காரியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக அதில் தட்டினோம் என்றால் வேகமாக அதை பற்றிய செய்திகள் நமக்கு வருகிறது. அன்று கிடையாது. ஆக வாகன வசதியிலும் சரி, தொலைத்தொடர்பு சாதனங்களிலும் சரி, உணவு பழக்க வழக்கங்களிலும் இன்றைக்கு எல்லா நாட்டு உணவுகளும் நமக்கு எளிதில் கிடைக்கின்றன. ஆக ஒரு வகையில் வசதியினுடைய உச்சத்தில் இருக்கின்றோம். நமது முன்னோர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு வசதிகளை அனுபவித்தது கிடையாது. அப்படி என்றால் வசதியை மிக அதிகமாக அனுபவிக்கிற நாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். வசதி இல்லாத அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக, மகிழ்ச்சி அற்றவர்களாக வாழ்ந்தார்கள் என்று நம்மால் சொல்லிவிட முடியுமா? நிச்சயமாக கிடையாது. இத்தகைய ஒரு தரவு, இந்த வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த செய்தியானது எந்த அளவிற்கு வசதி மகிழ்வை கொடுக்க இயலாது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு வசதி அதிகமாக இருக்க இருக்க இந்த சூழலில்தான் நிறைய மன அழுத்தம் உள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோக முகங்கள் அதிகமாக இப்பொழுதுதான் இருந்து கொண்டிருக்கின்றன. நமது முன்னோர்கள் உறவு பிரச்சனை சந்தித்தார்கள். அந்த உறவுகளை அவர்கள் எதிர்கொண்டு தொடர்ந்து வாழ்ந்ததன் காரணமாக, உறவோடு வாழ்ந்ததன் காரணமாக இந்த இன்பங்கள் தர இயலாத, வசதி தர இயலாத மகிழ்ச்சியை அனுபவித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஓர் ஆய்வின்படி மனித வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியில் 20% பொருளால் தீர்மானிக்கப்படுகிறது, 80% உறவால் தீர்மானிக்கப்படுகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், மனித வாழ்க்கையினுடைய 20% மகிழ்ச்சியானது பொருள் வசதியினால் தீர்மானிக்கப்படுகிறது, 80% மகிழ்ச்சியானது உறவினால் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது நமது முன்னோர்கள் ஒருவேளை 20% மகிழ்ச்சி அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். அதாவது அவர்களுக்கு வசதி இருந்தது கிடையாது. ஆனால் 80% மகிழ்ச்சி அனுபவித்தார்கள். நாம் இன்றைக்கு 20% மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம், வசதி இருக்கிறது. ஆனால் 80% மகிழ்ச்சியை நாம் அனுபவிப்பது கிடையாது. ஆழமான உறவுகள் கிடையாது, கடவுளோடும் கிடையாது, தன்னோடும் கிடையாது, பிறரோடும் கிடையாது, இயற்கையோடும் கிடையாது. இந்த ஒரு பின்னணியில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு, இந்த உறவினுடைய தேவையை நாம் புரிந்து கொண்டு நமது வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு இந்த உறவு எவ்வளவு அவசியமானது என்பதை உணர்ந்து உறவின் மட்டில் நாம் திறந்த மனதோடு இருந்து ஆத்மார்த்தமான உறவுகளை அதிகமாக்கிக் கொள்வதற்கான அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, அடுத்த உரையில் எவ்வாறு இந்த உறவுதான் பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை தன்மை, பிரபஞ்சம் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது என்கிற ஒரு உண்மையைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. இணைந்தும் பிணைந்தும் இருப்பதுதான் பிரபஞ்சம். ஒரு பூவை தொட்டால் கூட ஒரு விண்மீன் அணைந்து போக வாய்ப்பிருக்கிறது என்று சொல்கின்றார்.